ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலின் அதிசயங்கள் தெரியுமா? புராணங்களின்படி விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவிற்காக துரிதமாக இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு வந்து விடுவதாக நம்பப்படுகிறது. இதற்காகவே இங்கு தினமும் பிரம்மாண்டமான முறையில் உணவு சமைக்கப்படுகிறது. இங்குள்ள சமையலறை உலகிலேயே மிகப்பெரியது. தினமும் 56 வகையான சைவ உணவுகள் மகாபிரசாதம் தயாரிக்கப்படுகின்றன. ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதில் வெங்காயம் அல்லது பூண்டு ஒருபோதும் சேர்க்கப்படுவதில்லை. சமையல் முறை மிகவும் தனித்துவமானது. ஒன்றன் மேல் ஒன்றாக 7 மண் பானைகளை அடுக்கி வைத்து அடியில் நெருப்பு மூட்டுவார்கள். இதில் அதிசயம் என்னவென்றால், நெருப்பிற்கு மிக அருகில் இருக்கும் கீழ்த்தட்டு பானை முதலில் வேகாது. மாறாக உச்சியில் இருக்கும் 7வது பானையில் உள்ள உணவுதான் முதலில் வேகும். இது இன்று வரை விளக்க முடியாத ஒரு அதிசயமாகவே உள்ளது. சமையலுக்கு கங்கா மற்றும் யமுனா என்றழைக்கப்படும் 2 புனித கிணறுகளின் நீர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. சமைத்து முடித்தவுடன் அந்த மண் பானைகள் உடைக்கப்பட்டு அடுத்த நாள் சமையலுக்கு முற்றிலும் புதிய பானைகளே பயன்படுத்தப்படுகின்றன. கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை சில நேரங்களில் 2 லட்சமாக இருக்கும், சில நேரங்களில் 20 லட்சமாக உயரும். ஆனால் சமைக்கப்படும் உணவின் அளவு என்னவோ ஒன்றுதான். ஆச்சரியம் என்னவென்றால், எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் உணவு ஒருபோதும் பற்றாக்குறையானதே இல்லை. அதே சமயம் வீணாவதும் இல்லை.